மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதுல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். விஸ்வாசம் படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டங்கள் அண்மையில சிறப்பா போச்சு. விரைவில் 100வது நாளை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த படத்துல அப்பா மகள் உருவ இயக்குனர் சிவா அழகாகவே எடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த படத்திற்கு குடும்பத்துடன் பலரும் தியேட்டருக்கு வருவதை நம்மளாலே காண முடியுது. அதிலும் கண்ணானை கண்ணை பாடல் பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்மையில கூட நிகழ்ச்சி ஒன்றுல ஒரு பெண் ஒருவர் இந்த பாடலை மனமுருகி அழுந்திருக்கு. ஒரு பெண் ஒருவர் இந்த பாடலை கேட்டு மனமுருகி அழுதிருக்காங்க. இது எங்க எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு தெரியல. ஆனா இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோவை தல ரசிகர்கள் பலரும் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்த படம் உலகம் முழுக்கவே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தற்போது இந்த படம் தமிழகத்துல மட்டும் ரூபாய் 75 கோடிகளுக்கு மேல ஷேர் கிடைச்சிருக்கான். இதன் மூலம் தமிழகத்துல ஆல் டைம் டாப் ஷேர்ல விஸ்வாசம் படம் 2வது இடத்துல இருக்கு. பாகுபலி 2 முதலிடத்துல இருக்கு. இந்த படம் 83 கோடி வரை ஷேர் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்படம் தெலுங்கு தாண்டி கன்னடத்துல ஜகமல்லா அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. அதற்கும் ரசிகர்கள் கட் அவுட் வச்சு அசத்திருக்காங்களாம். இந்த புகைப்படங்களும் இணையதளங்களை வைரல் ஆகிட்டு வருது. நம்ம தலை அண்மையில தான் தன்னுடைய மகன் பிறந்தனால சென்னையில மிகப்பெரிய ஹோட்டல்ல கொண்டாடி விட்டு மீண்டும் ஹைதராபாத்ல நடக்கும் நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணாரு. அண்மையிலதான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க திடீரென படக்குழு ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் அதை இந்திய அளவில் ட்ரெண்ட் செஞ்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அடுத்து பல ரசிகர்கள் இந்த படத்துடைய ட்ரீசருக்காக தான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணாங்க. ஆனா இந்த நேரத்துல பல ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ட்ரீசருக்கு முன்னாடியே செகண்ட் லுக் வர இருக்கான். ஃபர்ஸ்ட் லுக் புகைப்படம் ஹிந்தியில வெளியான பிங்க் படத்துடைய காப்பி போலவே இருந்ததால, அதாவது ஒரே மாதிரி இருந்ததால இந்த செகண்ட் லுக் புகைப்படத்தை வெளியிட போவதாக படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்களாம். இதற்கு முன்னாடி விஸ்வாசம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அடுத்து செகண்ட் லுக் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதே போல இன்னும் சில தினங்கள்ல நேர்கொண்ட பார்வை படத்துடைய செகண்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இந்த செகண்ட் லுக் முன்கூட்டியே அறிவிப்பு விடுத்து வெளியிடுவார்களா இல்ல திடீரென ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். எப்படி ஆனாலும் இந்த செகண்ட் லுக் எப்படி ரிலீஸ் ஆனாலும் தல ரசிகர்கள் கண்டிப்பா மாஸ் காட்டிடுவாங்க. மேலும் இந்த படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சா, இன்னும் ஒரு சில காட்சிகள் தான் இருக்கான். அநேகமாக இன்னும் ஓரிரு வாரத்துல அனைத்து படப்பிடிப்பும் முடிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம இவன் வேற படத்தின் அனைத்து பாடல்களையும் சும்மா செதுக்கிறாரு. இந்த படத்துடைய 2 பாடல்கள் 2 பீஜம் இருக்கு. இவன் கிட்டத்தட்ட அனைத்து இசை வேலைகளையும் முடிச்சு விட்டதாகவே தெரியுது. ஏன்னா அண்மையில கூட ரசிகர்களுடன் இணையதளத்துல இது பற்றி கலந்துரையாடினாரு. மேலும் ஒரு சில வருடங்கள் கழித்து நம்ம தலைக்கு இந்த படம் மூலமாக இசையமைப்பதால கண்டிப்பாக இந்த படத்துல மியூசிக் வேற லெவல்ல இருக்கும். அந்த வகையில இந்த படத்துல அஜித் சாருக்கு ஒரு மாசான பீஜம் வேற இருக்கு. அப்போ கண்டிப்பாக அரங்கம் அதிரும். இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.